கிருபையும் இறக்கமும் உள்ளவரே, நம்முடைய துதிக்கிறதை காவை பாராட்டுகிறோம். இந்த கிருபைகளுக்காக உங்களுக்காக தயவிற்காக அன்பிற்காக இந்த ஆஸ்வதிக்கப்பட்டதான நல்ல பரிசுத்தமான ஆராதனைகளுக்காகவே நம்ம துதிக்கிறோம். உங்கள் நாமத்தை உயர்த்துவோம். ஆண்டவரே, கர்த்தருடைய கிருபைக்காக இயேசுவின் தயவை நினைத்து, உடைய அன்பை நினைத்து, உடைய இரக்கத்தை நினைத்து, கர்த்தர் நடத்துகின்ற பாதைகளை நினைத்து ஆண்டவரே நல்ல ஆஸ்வதிக்கப்பட்டவைகளுக்காக நம்முடைய கருத்தை ஒப்புக்கொடுக்கிறோம். பரிசுத்தாவியானவரை பரிசுத்த பிரசன்னத்தினால் இடத்தை கட்ட பொதுவாக மூடிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆளுகையினாலே கத்த இடத்தை நீ மூடியில்லாத பரிசுத்தமுள்ள கிருபை அந்த இடத்தை நினைக்க வேண்டும் என்று சொல்கிறோம். ஆண்டவரே, உடைய ஆளுகைக்காக, உடைய தயவிற்காக, அன்பிற்காக, இரக்கத்திற்காக ஆண்டவரே உடைய பாதத்தை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறதுக்காக பரிசுத்தமுள்ள தெய்வம் ஆண்டவரே அசைவாடுகிறார். பரிசுத்தமுள்ள கர்த்தருடைய கரம் நிறைவாக எங்களோடு கூட நடத்த கத்த கிருபை செய்யப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரங்களால் கிருபைகள் பெருகும் என்று சொன்னவரே ஸ்தோத்திரம். கிருபைகளினாலும் விளக்கங்களினாலும் முடி சூட்டியை நடத்துகிறவரே ஸ்தோத்திரம். தயவை மன்பை பாராட்டி ஆண்டவரே நீ நடத்துகிற எல்லா பாதைகளுக்காக இணையங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் செய்கிறோம். நாம மகிமைப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். சொல்லுகிறோம், சோதரிகிறோம். இதை பரிசுத்தப்படுத்துவீராக. எங்கள் கிருபைகளை ஆண்டவரே எண்ணங்களையும் சிந்தனைகளை பரிசுத்தப்படுத்துவீராக. நல்ல ஒரு பரிசுத்தமுள்ள ஆராதனைக்கு என்று சொல்லி கர்த்தர்களை தகுதிப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடும் உங்கள் நாமத்தை துதிக்கத்தக்கதாக நல்ல மாறி வேளையில கர்த்தருடைய ஆவியான நிறைவான ஒரு பலத்தை கர்த்தர்களுக்குள்ள பெருக பண்ண வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். பரிசுத்தமுள்ள கடமைகளோடு கூட எங்களை ஆளுகை செய்யட்டும். பரிசுத்தமுள்ள தெய்வ நிறைவாக ஆண்டவர் எங்களோடு கூட நடத்துவீராக. அப்பா அவனுடைய கிருபைகளை பெருக வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அப்பா அவனுடைய இலக்கமும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், உருக்கமும் மனதுருக்கமும் தயவும் நீடிய சாந்தமும் ஆண்டவரே ஸ்தோத்திரங்களுக்காகவே அப்பா கிருபையும் சமாதானமும் ஆண்டவரே விசுவாசமும் அன்பும் நற்கிரியைகளும் மாயமற்ற விசுவாசமும் நற்புற சாட்சிகளும் ஆண்டவரே நல் மன சாட்சிகளும் ஆண்டவரே சுத்தமான இருதயமும் பெருகட்டும். ஆண்டவரே நல்வசனத்தினால் நற்கிரியைகளினால் கத்தை நிரப்பப்பட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே துதிப்பதற்கு ஏற்ற பலத்தையும் கிருபை இலக்கத்தை தருவீராகப்பா. ஒவ்வொரு பகுதியில் கத்தோடைய வல்லமை உள்ள காரணமாக செய்வாட கத்தை கிருபை செய்ய தேவனுடைய தயவும் இரக்கமும் ஆண்டவரை முழுமையாக இடத்தை ஆளுகை செய்யட்டும். பரிசுத்தமுள்ள கரத்தினால், பரிசுத்தமுள்ள இலக்கத்தினால், பரிசுத்தமுள்ள கிருபையினால் கத்திருந்த இடத்தை முழுவதுமாக நீர் ஆளுகை செய்துவிட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த பரிசுத்தமுள்ள இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உடைய ஆளுகை ஆண்டவரே நடக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய மகிமை இடத்தை முடிசூட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா உடைய பரிசுத்தம் இடத்தில் நிறைந்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அக்கினி ஸ்தம்பத்தினால் மேக ஸ்தம்பத்தினால் கர்த்தருடைய இடத்தை ஆண்டவரே முடிசூடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேவ தயவினாலும் தேவ இரக்கத்தினால் இந்த இடத்தை கர்த்தரை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆவியானவருடைய ஆளுகை ஆண்டவரை நடத்தியிருக்கிறீர்கள். ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துங்க. நீங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்த கிருபைகளுக்குள்ள மறைத்துக் கொள்ளுங்கப்பா. உடைய கிருபையில நிறங்களாய் கிருபையினாப்பா உடைய அன்பில அப்பா சோதரிக்கிறோம். ஆண்டவருடைய மகிமையின் பிரசன்னத்துக்குள்ள கர்த்தர்களை முடிசூடி கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அப்பா ஆவியானவருடைய பிரசன்னத்தை ஒவ்வொருவரும் பிறந்து கொள்ள ஆவியானுடைய ஆளுகைக்குள்ள நாங்கள் ஒவ்வொருவரும் மறைத்துக் கொள்ளப்பட கர்த்தரியை கிருபை செய்யப்பா. உடைய மகிமையின் பிரசன்னத்துக்குள்ள மூடிக்கொள்ளுங்கப்பா. தேவ மகிமை இந்த இடத்தை ஆளுகை செய்யட்டும். தேவ கிருபை ஆளுகை செய்யட்டும். ஒவ்வொருடைய இருதயத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவீராகப்பா. ஆராதிக்கத்தக்கதாக ஒரு முக்கியமுள்ள ஆராதனை செய்யத்தக்கதாக சரியங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய இலக்கங்களை முன்னிட்டு நான் வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க முக்கியமுள்ள ஆராதனை சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவரே ரோமாபுரியில் எழுதுவது போல நாட்டில் அப்படிப்பட்ட ஒரு முக்கியமுள்ள ஆராதனை ஆண்டவரே முக்கியமுள்ள ஒரு ஆராதனை ஆண்டவரை ஏற்றுக்கத்தக்கதாக கர்த்தருக்கு நல்ல ஒரு அந்திபதியாக கர்த்தருடைய சகோதரன் ஒரு ஜெபபீடமாக தூபபீடமாக மாறிவிடகத்தை நீ கிருபை செய்வீராக. மாறிவிடகத்தை கிருபை செய்வீராக. ஒரு அபிஷேகத்தின் வல்லமை, ஒரு அபிஷேகத்தின் மூச்சு, ஒரு அபிஷேகத்தின் கிருபை, ஒரு அபிஷேகத்தினுடைய தயவு ஆண்டவரை ஒரு அபிஷேகத்தினுடைய மகிமை நிறைவாக ஆலயத்தை மூடட்டும் அப்பா. ஆலயத்தை மூடட்டும் ஆண்டவரே. ஆலயத்தை மூடட்டும் ஆண்டவரே. அசைவாடுகிற ஆவியானவர், பலப்படுத்துகிற ஆவியானவர், விடுதலையாக்குகிற ஆவியானவர், பரிசுத்தப்படுத்துகிற ஆவியானவர், பட்சிக்கிற அக்கினியானவர் இறைவனை ஆளுகை செய்வீராக. பரிசுத்தமுள்ள தேவனுடைய கரம் ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள தேவனுடைய கரம் ஆண்டவரே. அல்லேலூயா. மகிமையாய் இறங்கட்டும், மகிமையாய் இறங்கட்டும், மகிமையாய் இறங்கட்டும். பரிசுத்த அக்கினி இறங்கட்டும், பரிசுத்த வல்லமை பரிகட்டும், பரிசுத்த மகிமை இறங்கட்டும் அப்பா. பலி செலுத்துகிற பலிபீடங்கள் ஆண்டவரே பரிசுத்தமாக்கப்படட்டும். பலி செலுத்துகிற பலிபீடங்கள் செப்பனிடப்படுவதாக.
செலுத்தப்படுகிற ஒவ்வொரு பலிகளும் கர்த்தருக்கு பிரியமான சுகந்த வாசனை பலியாக ஏறெடுக்கப்படுவதாகப்பா. ஒவ்வொரு பலி கர்த்தருக்கு பிரியமான பலியாக ஆண்டவரே ஏறெடுக்கப்படுவதாகப்பா. நல்ல ஒரு ஆராதனை பலியை செலுத்த ஆண்டவரே, நல்ல ஒரு துதி பலியை செலுத்த, நல்ல ஒரு ஸ்தோத்திர பலியை செலுத்த, நல்ல ஒரு மகிமை பிரஸ்தாபத்தை செலுத்தத்தக்கதா எங்களை ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. ஆவியினுடைய ஆளுகை, ஆவியினுடைய நிறைவு நல்ல மாலை வேலையிலப்பா இறங்கட்டு மாட்டவரே. இந்த மாலை வேலையில கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும், கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. துதிக்கிறோம், உயர்த்துகிறோம். பரிசுத்தப்படுத்துங்க. தேவ தயவுக்குள்ளே எங்களை மூடுவீராகப்பா. தேவ கிருபைகளுக்குள்ள எங்களை மூடி சூடுங்கப்பா. தேவ பிரசன்னத்துக்குள்ள எங்களை ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. தேவ மகிமைக்குள்ள எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா. தேவ கிருபைக்குள்ள எங்களை ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. தேவ பிரசன்னத்துக்குள்ள ஆளுகை செய்யுங்க. தேவ கிருபைகளுக்குள்ள எங்களை ஆளுகை செய்யுங்க. தேவ அக்கினியின் ஆவியானவர், தேவ மகிமையின் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், மகிமையின் ஆவியானவர் ஆண்டவரே நல்ல மாலைகளில் அசைவாடுங்கப்பா. ஆண்டவரே இந்த ஆராதனை கர்த்தனியே அசைவாடுவீராக. ஓ ஹல்லேலூயா. நன்றியோடு உயர்த்துகிறோம். ஆவியானவரே உயர்த்துகிறோம். ஸ்தோத்தரிக்கிறோம். பலப்படுத்துங்கப்பா. பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. பரிசுத்தப்படுத்துங்க. தெய்வ கிருபைகளுக்குள்ள ஆண்டவரே முழுமையாக எங்களை மூடுங்கப்பா. தெய்வ கிருபைகளை ஆண்டவரே சூழ்நிலைக்கப்பா. மகிமை உண்டாவதாக. ஒருவருக்கு ஸ்தோத்திரமும் கனமும் உண்டாவதாக. ஹல்லேலூயா. கிருபை உண்டாவதாக. ஹல்லேலூயா. நல்லவரே உயர்த்துகிறோம். ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய அன்பிற்காக, உடைய தயவிற்காக, அளவற்ற அன்பிற்காக, அளவற்ற கிருபைகளுக்காக நம்முடைய நீ பாராட்டுகிற நல்ல கிருபை இரக்கங்களுக்காக ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் மாட்சிமையும் துதியோ எப்போது உண்டாகட்டும். மாட்சிமையும் துதியோ எப்போது உண்டாகட்டும். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜாவே. எப்போதும் இருப்பவரே, ஐயா இனிமேலும் வருபவரே. எப்போதும் இருப்பவரே, ஐயா இனிமேலும் வருபவரே. ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம்,
உம்மை போல ஒரு தெய்வம் இந்த பூமியில் இல்ல ஆண்டவரே. உம்மை போல ஒரு தெய்வம் இந்த பூமியில் அல்லப்பா. நீர் எங்களை நேசித்து வழிநடத்தி இவ்வளவுமாய் கர்த்தரை பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் ஒரு குறையும் இல்லாமல் ஆண்டவரை கர்த்தர் கிருபையாய் நடத்தி வருகிற எல்லா பாதைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல பாதுகாத்து ஒவ்வொரு நிமிடமும் எங்கள் கரங்களை ஏங்கி தாக்கி ஆண்டவரை தப்ப வைத்து ஆண்டவரே ஒரு குறைவில்லாமல் சுகமாய் கர்த்தர் ஜீவனை தந்து நடத்தி வருகிற மேலான அன்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லா சுதிக்கப்பட்ட மாறிகளை கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரை ஒரு மனதோடு கூடி வந்து ஆண்டவரே உடைய நாமத்தை துதிக்கும்படியாக கர்த்தர் பாராட்டி இருக்கிற நல்ல கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தாராளனுடைய ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் கர்த்தருடைய பரிசுத்த பிரசன்னங்களை ஆளுகை செய்வதாக ஒவ்வொருவரையும் பரிசுத்த பிரசன்னத்துக்குள்ளே கர்த்தர் மறைத்துக் கொள்கிறாங்க. தேவ கிருபை நிறைவாக இந்த இடத்தை ஆளுகை செய்யட்டும். உன்னதமானுடைய மறைவும் சர்வருடைய நிழலுக்குள்ள முழுவதுமாய் கர்த்தர் சபையை பாதுகாத்துக் கொள்கிறாங்க. ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். நீர் அசைவாடுவீராக. உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளத்தக்கதாக உம்முடைய சமூகத்தை உணர்ந்து கொள்ளத்தக்கதாக கிருபையையும் இரக்கத்தை கர்த்தர் சபைக்கு தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறதாக கர்த்தர் வார்த்தைகளை கொண்டு பேசுவீராகப்பா. கர்த்தருடைய சத்தத்தை நாங்கள் கேட்பதற்கும் அப்பா இன்னும் சாட்சியாய் வாழ்வதற்கும் கர்த்தர் இன்னும் கர்த்தரை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கருத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய தயவுள்ள கிருபைகளுக்குள்ள முழுமையாக மூடிக்கொள்வீராக. இரக்கம் எங்களை எல்லாம் மறைத்துக் கொள்ளட்டும். துதியும் கனமும் மகிமைகளும் வந்து செலுத்துவோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை வேளையிலும் கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு பாராட்டி இருக்கிற நல்ல கிருபைகளுக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சங்கீதம் 93வது சங்கீதத்திலிருந்து சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கச்சையாக கட்டி கொண்டிருக்கிறார். ஆதலால் பூச்சகரம் அசையாதபடிக்கு நிலை பெற்றிருக்கிறது. உமது சிங்காசனம் பூர்வ முதல் உறுதியானது. நீர் அநாதியாயிருக்கிறேன். கர்த்தாவே, நதிகள் எழுப்பின, நதிகள் இரைச்சலுக்கு எழுப்பின, நதிகள் அலை திரண்டு எழுப்பின. திரளான தண்ணீரின் இரைச்சலை பார்க்கிறோம், சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கிறோம். கர்த்தர் உன்னதத்திலே வல்லமை உள்ளவர். உமது சாட்சிகள் மிகவும் உண்மை உள்ளவைகள். கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமானது நித்திய நாளாக அவருடைய ஆலயத்தினுடைய அலங்காரமாயிருக்கிறது. ஆமென். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளும்படியாக இந்த மாலை வேளையில இந்த பரிசுத்த ஆராதனையை கலந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் சேர்ந்து சில பாடலை பாடி கர்த்தர் நாமத்தின் மகிமைக்காக இந்த ஆராதனையில கர்த்தர் நாமம் மகிமைப்படும்படியாக நம்முடைய கரங்களை தட்டி உற்சாகமாய் அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவன் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள ஸ்வாகாலங்கள் நம்ம தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார் என்ற பாடலை கரங்களை தட்டி பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவன் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவன் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, உன் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவன் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. கருணைத்தாலே எடுத்துக் கொண்டார் தூய தேவனே. கருணைத்தாலே எடுத்துக் கொண்டார் தூய தேவனே. நான் இடத்தில் மயக்காட்டி உன்னை தீயாய் வருத்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவன் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. மரண பாதையில் காரிருளில் தூய தேவ ஒளியே
இந்த தேவன்
Hallelujah.
விசுவாசியே
எல்லா தேவனை காட்டிலும் அவர் பெரியவர். அவனை போல ஒரு தெய்வம் இந்த பூமியில் இல்லை. அவனை போல இந்த உலகத்தில் நம்மை நேசிக்க நம்மை வழிநடத்த அவனை போல ஒரு தெய்வம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் வாயில திறந்து ஜீசஸ் அவர் நல்லவர், அவர் கிருபை உள்ளவர்.
நடத்துகிறது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நம்மை நடத்துகிற தேவன், அவர் நம்மை பாதுகாக்கிற தேவன், அவர் கிருபையாய் நமத்திலே அசைவாடுகிற தேவன் அவர். குனிந்து பரிசுத்த உள்ளத்தோடு, பரிசுத்த உள்ளத்தோடு சத்தமாய் பரிசுத்த பரிசுத்த உள்ளத்தோடு சமூகத்தில் இருக்கிற உணர்வோடு கூட எவ்வளவு பலவீனம் இருந்தாலும் எவ்வளவு சுகவீனம் இருந்தாலும் தேவ சமூகம் அஜாக்கிரதையா இருக்காது. பெரிய ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரைனேஜ் தயவு செய்து கர்த்தருடைய சமூகம் கொஞ்சம் பேரா இருந்தாலும் யார் எண்ணிக்கையில் அவர் அசைவாடும் பொழுது 1-2 பேருடைய நாமத்தில் கூடி வந்தாலும் அவங்க இழந்துகிற தேவன் அன்னைக்கு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நல்ல சமாரியனுங்கிற ஒரு காரியத்தை சபைக்கு சொல்லும்படி சொன்னார். சில பேரை நல்ல சமாரியனை போல கர்த்தர் கட்ட விரும்புவது, குற்றுயிரும் கொலையுருமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற சில பேர் நல்ல சமாரியனாய் ஒரு இயேசு அவங்க தேவை வர விரும்புகிறார். அன்னைக்கு ஜெபிக்கும் போது ஆராதனைக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் சொன்ன காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். சில இடங்கள்ல நீ உதைக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருக்கிற, எப்படி அந்த வீதியில ஒருவர் அடிக்கப்பட்டு கல்லர்னால வீதியில ஒருவரும் கண்டிராமல் விடப்பட்டானோ அப்படிப்பட்ட நிலைமையில தான் தெரியவர் நீ இருந்து கொண்டிருக்கிற. நல்ல சமாரியனாய் ஒரு இயேசுவை தேடி வர வருகிறார். தயவு செய்து யாரும் no one should open your eyes. பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்ற உணர்வோடும் அந்த மகிமையின் பிரசன்னத்தோடு கூட கொண்டு பேசுகிறேன். நல்ல சமாரியனை தவிர வரப்போற மிகப்பெரிய ஒரு இக்கட்டுக்கு ஒன்னையும் குடும்பத்தை காப்பாற்ற யாரால முடியாது. சத்ரு
மிக பெருசா போராடுறாங்க. சில பேர் இந்த தேசத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போகும்படி மிக வைராக்கியமாய் மிகப்பெரிய பதைகளை விரிச்சு குடும்பத்துக்குள்ளமா போராடிட்டு இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைக்காக கர்த்தரோடு இதுவரை நடத்தி இருக்கிறார். நல்ல சமாரியனால மட்டும்தான் அவருக்கு உதவி செய்ய முடியும். நல்ல சமாரியனால மட்டும்தான் உதவி செய்ய முடியும். கர்த்தர் அப்படிப்பட்ட பெரிய ஒரு ஆளுகை இருந்து கர்த்தர் ஒன்றை காப்பாற்றும்படி, குடும்பத்தையும் பிள்ளைகளுக்கு காப்பாற்றும்படி, கர்த்தருடைய ஆவியுடைய ஆளுகை நமக்கு நடந்தபடி எல்லாம் வாங்கிட்டு தயவு செய்து நம்மளை கெஞ்சி கேட்கிற வாய முடியும். சில பேரோட சீரியஸ்னஸ் தெரியல. சத்து ரொம்ப போராடிட்டு இருக்காங்க. கர்த்தர் கிருபையாய் நமக்கு இறங்குவாங்க. நல்ல சமாரியனாய் ஒரு இயேசு, அவர் எப்படி அந்த கள்ளர் குகையில் அகப்பட்டவனை அவர் தேய்ச்சி எடுத்து சத்திரத்தில் கொண்டு போய் சேர்த்து இவனை பார்த்து கொண்டு மறுபடியும் வரும்பொழுது இவனுக்கு உரியதற்கு ஒப்பிட்டு சொன்னார். அப்படி நல்ல ஒரு சமாரியனாய் அவர் நல்ல ஆராதனை வேலை அவர் அசைவாடி கொண்டே இருக்கிறார். அசைவாடி கொண்டே இருக்க நல்ல வாயிலை திறந்து தயவு செய்து கர்த்தர் ஒன்றையும் உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நல்ல சமாரியனாய் இயேசுவே, நல்ல சமாரியனாய் இயேசுவே, நல்ல சமாரியனாய் இயேசுவே பணி நடத்துவாராக சொல்லி ஒப்பு கொடுத்து தேவ சமூகம் ஒப்பு கொடுக்கலாம். தேவ சமூகம் ஒப்பு கொடுத்து கடந்து போ. கர்த்தர் நல்ல சமாரியனாய் கர்த்தர் மத்தியில் இறங்கி அசைவாடி இருக்கிறார். சத்தமா கண்ணீரோடு கூட தேவனிடத்துல நல்ல சமாரியனே, நல்ல சமாரியனே, எங்களை காண்கிறவரே, எங்களை காப்பவரே, ஆண்டவரே எங்களுக்கு இறங்குவீராகப்பா. இயேசுவே, இயேசுவே, எல்லா வாயத்திலிருந்து பரிசுத்தாவியின் நிறைவில் நிறைஞ்சி, பரிசுத்தாவியின் நிறைவில் நிறைஞ்சி, பரிசுத்தாவியின் நிறைவில் நிறைஞ்சி கர்த்தர் நம்முடைய குடும்பத்தையும் சபையையும் கர்த்தர் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி பேருடைய கண்ணிக்கு மறைக்கும்படியாக நல்ல சமாரியனா, நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. என்னை கண்டாரே, அணைத்து கொண்டாரே. சத்தமா சொல்லுமா, என்னை கண்டாரே, அணைத்து கொண்டாரே. நல்ல சமாரியன் வாழ்விடங்கள் கர்த்தருடைய கண்கள் நம்மை காணட்டும். நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி அருகில் வந்தாரே, அருகில் வந்தாரே, மனது உருகினார். சொல்லுங்க, அருகில் வந்தாரே, அருகில் வந்தாரே, மனது உருகினார். நல்லா கரங்களை உயர்த்தி நல்ல சமாரியன் என்ன தேடி வந்தீங்கப்பா. சத்தமா சொல்லுப்பா, நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. என்னை பார்த்தாரே, என்னை பார்த்தாரே, அபிஷேகம் செய்தாரே. சத்தமா, என்னை பார்த்தாரே, என்னை பார்த்தாரே, அபிஷேகம் செய்தாரே. நல்ல சமாரியன்
ஒரு சமாரியன், நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. என்னை கண்டாரே, என்னை கண்டாரே, அனைத்து கொண்டாரே, என்னை கண்டாரே, அனைத்து கொண்டாரே, நல்ல சமாரியன் இயேசு நல்ல சமாரியன், நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. வழியோரத்தில் அடிக்கப்பட்டு கிடக்கிற ஒரு மனுஷன், நாதியற்று கேட்பாரற்று குற்றையிலும் கொலையுமாய் கிடக்கிற ஒரு மனுஷன். எத்தனையோ பேர் இந்த பாதையிலே கடந்து போனார்கள். ஆனால் நல்ல சமாரியனாகிய இயேசு அந்த இடத்துல வந்த பொழுது அவனை அவர் கண்கள் கண்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் இவனை காண்கிறது. கர்த்தர் இவனை காண்கிறார். என்னை நான் உன்னை அபிஷேகம் பண்ணுகிறார். உன்னை தோளில சுமக்க வசித்தமாயிருக்கிறார். நல்ல சமாரியனாய் அந்த இயேசு இன்னைக்கு நம்ம மத்தியில் வாசம் செய்கிறார். நல்ல ஆராதனை வேளையில நல்ல சமாரியனை போல பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்தோடு கூட இங்க அசைவாடுகிற ஒரு தெய்வ மகிமையை ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை, ஒவ்வொரு நாள் நாம் போகிற பாதை கேட்பாரற்று யாரும் விசாரிக்க கூடாதபடிக்கு தனிமையின் பாதையில தள்ளாடுகிற வழிகளில ஒரு ஆறுதலுக்காக அன்பிற்காக ஏங்கி திரிகிற உனக்கு நல்ல சமாரியனாய் இயேசு இன்றைக்கு கர்த்தர் காய்கள் எல்லாம் கட்டுகிறார். கர்த்தர் இதயத்தினுடைய காய்கள் எல்லாம் கட்டுகிறார். ஆத்மாவுக்கு ஏற்ற பலனை கத்த தருகிறார். ஆத்மாவில் இருக்கிற பாலங்கள் எல்லாம் கத்த நீக்கி போடுகிறார். நல்ல வாயை திறந்து ஆண்டுடைய சமூகத்தில் அவங்களை தாழ்த்தி ஒரு விஷயம் தெய்வ பிரசனத்துக்குள்ள உள்ள மகிமைக்குள்ள கர்த்தர் குடும்பமாய் சபையாய் நம்மை மறைத்துக் கொள்ளும்படியாக நல்ல ஆவிலபடியே கர்த்தருடைய சமூகத்தில் ஊராபா கவா சேவலியா ரூஷமலாவி மகானா சேவலியா கலாவலா நீகமனா சேவலியா நகரங்கள் அந்தரங்கள் அரகசிலாவரா உராவக்ஷரங்கள் நமோஷாமனர்கள் அதரங்கள் நாம் பரியாசியா ஈஸ்வரனான பராக்கரமா சேந்தலரானா நல்ல வாயத்திலிருந்து சத்தமா நீ நல்ல சத்தமா ஜெபிக்கணும். நல்ல சத்தமா ஜெபிக்கணும். சில நிமிடங்கள்ல கர்த்தருடைய ஆவியானுடைய அந்த மகிமையுடைய பிரசன்னத்தை நீங்க உணரப்பட போகிறார். சமாரியனாகிய தேவனாகிய கர்த்தருடைய அந்த மகிமையை தேவனுடைய கிருபையாய் நமக்குள்ள இழந்து எழுப்பப்பட போகிறார். கர்த்தருடைய மகிமை உள்ள கரத்துக்குள்ள நம்மை மூடிக்கொள்ள போகிறார். நல்ல பரிசுத்தாவின் நிறைவோடு கூட நல்ல பரிசுத்தாவின் மகிமையோடு கூட நல்ல வாயத்திலிருந்து கர்த்தருடைய வசனத்தில் எழுதக்கூடாது பொல்லாத சத்துருடைய சகல தடைகளையும் பொல்லாத சத்துருடைய சகல கோட்டைகளையும் நசரேயனாகிய இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் எல்லா ஆராதனைகளை கண்டு உடைத்தறிகிறார்.
இயேசுவின் நாமத்தில் உடைத்தறியலாம். வேகாலமரம சஜரம கமரகதரா லீபலமரக சியலனா உனக்கு விரோதமாய் எழும்புகிற ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று கர்த்தர் சொல்கிறார். உனக்கு விரோதமாய் எழும்புகிற ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று கர்த்தர் சொல்கிறார். வேபாலம சஜரக கமரக லீபலமரசி வேகாலமரகதரா சகரமரக நல்ல வாயை திறந்து சஜரமசி தேவா சகரமரகதரா நியமனா சேவனா யகலமரசியா உனக்கதரமா சேவரகதரா கத்திகளெல்லாம் உடைக்கிறார். கத்திகளெல்லாம் உடைக்கிறார். தடைகளெல்லாம் உடைக்கிறார். உனக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருவின் சதி திட்டங்கள், உனக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருவுடைய கண்ணிகளுக்கு மலைகளுக்கு கர்த்தர் உன் காலை தப்புவிக்கப்படுகிறார். சீமரமா சீமரகசியா பரகசியா பரா வீகலவரமா சஞ்சரகவலரகதரா வீபலவரமா சஞ்சரகவல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 ரக
வாய்க்கிற நன்மையினால நிரப்புகிற கர்த்தர், நன்மையினால நிரப்புகிற கர்த்தர், உன் வாயை நன்மையால நிரப்புகிற கர்த்தர். ஓ ஜீசஸ் நல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வாயத்தினுடைய நன்மைகளை சொல்லி அவர் சொல்ல முடியாத உண்மைக்காக, அவர் தந்தமையை சொல்ல முடியாத அற்புதத்துக்காக, அவர் தந்ததுள்ள ஆலோசனைகளுக்காக, அவர் நிமித்தம் செய்த அதிசயங்களுக்காக, அற்புதங்களுக்காக, இதுவரை கர்த்தருடைய நடத்தியிருக்கிற ஒவ்வொரு பாதைகளுக்காக, ஒரு இடத்திலே கர்த்தர் தலையை வைக்கப்படுத்தாதபடிக்கு, சத்துருக்கள் மத்தியில் அவர்களுக்கு பந்தியாக இடப்படுத்தி, உன் தலையை நான் அபிஷேகம் பண்ணி ஒரு பாத்திரம் நிரம்பி மடிந்து ஓடத்தக்கதால் இதுவரையிலே கர்த்தர் நல்ல துணிக சத்துடைய கோட்டைகள் தகர்க்கப்படட்டும், சத்துடைய கோட்டைகள் தகர்க்கப்படட்டும், சத்துடைய கோட்டைகள் தகர்க்கப்படட்டும். குடும்பத்தின் விதமாய் கிரியை செய்கிற பொருளாதார சத்துடைய கோட்டைகள், உன் பிள்ளைகளுக்கு விதமாய் கிரியை செய்கிற கோட்டைகள், உன் பேரில் உள்ள குடும்பமாய் கிரியை செய்கிற கோட்டைகள், சபைக்கு விதமாய் எழும்புள்ள பொருளாதார கிரியைகள், வன்மனின் ஆவிகள், பொருளாதார கண்கள், எரிச்சலின் ஆவிகள், பொறாமையின் ஆவிகள், வாதைகள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படட்டும். Isa maraka bala baushia daraka baraba ni bala baushia darama raka darasa daya. Hallelujah, hallelujah. எல்லா வாயத்திலிருந்து ஜெபிக்கணும். எல்லா வாயத்திலிருந்து ஜெபிக்கணும். குடும்பத்துக்காக வேண்டிக் கொள்ளலாம், உன் பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ள.
மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம் இயேசுவே. சத்தமா உயர்வோ தாழ்வோ, உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம் இயேசுவே. ஒரு செய்குண உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. கரங்களை உயர்த்தி உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம் இயேசுவே. ஆராதிப்பேன், 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 ஆராதிப்பேன் இயேசுவே. இன்பமோ துன்பமோ, இன்பமோ துன்பமோ, சுகமோ வியாதியோ, ஆராதிப்பேன் இயேசுவே. இன்பமோ துன்பமோ, சுகமோ வியாதியோ, ஆராதிப்பேன் நேசிப்பேன், நேசிப்பேன், நேசிப்பேன் இயேசுவே. நேசிப்பேன், நேசிப்பேன். We love you, Lord. நாங்க உம்மை நேசிக்கிறோம்ப்பா. நேசிப்பேன் இயேசுவே. நன்மையோ தீமையோ, செல்வமோ வறுமையோ, நேசிப்பேன் இயேசுவே. நன்மையோ தீமையோ, செல்வமோ வறுமையோ, நேசிப்பேன் இயேசுவே. பின்தொடர்வே, பின்தொடர்வே, பின்தொடர்வே இயேசுவே. பின்தொடர்வே, பின்தொடர்வே, பின்தொடர்வே இயேசுவே. வெற்றியோ தோல்வியோ, நிந்தையோ புகழ்ச்சியோ, பின்தொடர்வே இயேசுவே. வெற்றியோ தோல்வியோ, நிந்தையோ புகழ்ச்சியோ, பின்தொடர்வே இயேசுவே. ரெண்டு கரங்களை உயர்த்தி நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. நன்றி அப்பா. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. ஒரு செய்குண நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம் இயேசுவே.
நீரே எல்லாம், நீரே நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம். எல்லாரோட வாழ்க்கை உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, வெற்றியோ தோல்வியோ, நிந்தையோ அவமானமோ, எது வந்தாலும் எல்லாம் இயேசுவுக்கே. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவங்கள், பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள், நாசமோசங்கள், பசிகள், பட்டினிகள், உபத்திரவங்கள், நிர்வாணங்கள் ஒன்றும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை பிரிக்க மாட்டாது நிச்சயம். எல்லா ஆராதனை வேடுங்க எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் வாழ்க்கை எல்லாமே நீங்க தான். என் உயர்வானாலும், என் தாழ்வானாலும், என் மரணமானாலும், என் ஜீவனானாலும், என் பலனானாலும் நீங்க மட்டும்தான். அப்படி முழங்கால் படிக்க சொல்லி முழங்கால் படிக்கிறது மற்றவங்க நின்று கொள்ளலாம். தெய்வ சொல்லிக்கிறேன். அப்படி எல்லா ஆசிரியர்கள் எல்லாம் அதே விட நான் அதனுடைய சமூகத்தில் ஒப்புப்படுத்த மறுபடியும் இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்ல ஏவப்படுகிறேன். நல்ல சமாரியனாகி ஒரு இயேசு உன்னை தேடி வந்திருக்கிறார். இந்த ஆராதனை முடியும் பொழுது கர்த்தர் உன்னை காயங்களை கட்டி உண்மையிலே எண்ணெய் வார்த்து உன்னை அபிஷேகம் உன் சரீரத்தில் புதிய பலனீகத்தை வைத்து தோழிட்டு சுமக்கிற தேவனாய் அவன் மகிமையாய் விடுக்குள்ள விளக்குவான். உன் சரீரத்திற்கு முழு பலவீனத்துக்கும் கர்த்தர் ஒரு காயம் கட்டுகிறார். புது எண்ணெயினால் உன்னை அபிஷேகம் பண்ணுகிறார். காண்டாமிருகத்தை ஒத்த ஒரு புதிய பலனை கட்டப்படுகிறார். இயேசுவின் நாமத்தில் சரீரங்கள் இருக்கிற சகல பலவீனங்களையும் நல்ல சமாரியனாய் அவருடைய காயங்கள் கட்டுகிறார். தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து சொல்லுங்க. நல்ல சமாரியனாய் நீங்க என்னை காயம் கட்டி, நீங்க எனக்கு எண்ணெய் வார்த்தை, நீங்க எனக்கு அபிஷேகம் செய்து என்னை பரிசுத்தப்படுத்தி இந்த ஆராதனைகளை விடுதலையாக்கி இதற்காக வேண்டி நான் உன் இருதயத்துக்கு ஏற்ற நகல் கொண்ட நொறு கொண்ட ஆவியுடைய இருதயத்தை கர்த்தர் புறக்கணியார் என்று சொன்னது போல உன் இருதயத்துக்கு ஏற்ற பலன், உன் ஆத்மாவுக்கு ஏற்ற பலன், அந்த நல்ல சமாரியம் உனக்கு ஒரு பெரிய சமாதானத்தை உனக்கு வைக்கிறார். ஆத்மாவில் பெரிய ஒரு சமாதானத்தை வைக்கிறார். ஆவியில் ஒரு பெரிய ஒரு சமாதானத்தை வைக்கிறார். இந்த நல்ல சமாரியம் உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நல்ல ஆராதனை விடு. கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய மகிமையின் ஆவியானவர் நல்ல சமாரியனாய் அவர் மத்தியிலே வாசம் பண்ணுகிறார். காயங்கள் கட்டுகிறவராய், எண்ணெய் வார்த்து அபிஷேகம் பண்ணுகிறவராய் கர்த்தர் உன்னை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ. மீதியான நிரட்சிக்கும்படி கர்த்தர் கிதியோனுக்கு கொடுத்த அந்த பலத்தை கர்த்தர் உனக்கு வைக்கிறார். உனக்கு இருக்கிற இந்த பலன் போதும். இந்த பலத்தோடு கூட இவன் சத்துருக்களை முறியடிக்கத்தக்கதான ஒரு பெரிய பலத்தை கர்த்தருடைய ஆவியானவர் அவர் நமக்கு வைக்கிறார். நன்றி இயேசுவே. உடைய கருத்தை ஒப்பு கொடுக்கிற கர்த்தாவே, நல்ல ஆஸ்வதிக்கப்படுற நல்ல ஆராதனை விடைக்காக நன்றி. இந்த நாளில் கர்த்தரை மத்தியில் நீர் அசைவாடி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த பாராட்டுற நல்ல கிருபைக்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, உடைய கருத்தை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். நல்ல ஒரு சமாரியனாகிய இயேசு ஆண்டவரே, நீங்க மத்தியிலே அசைவாடுவேன் என் ஜனங்களுக்கு நீ சொல்லு என்று சொன்னீர்கள். வார்த்தையை நான் சொல்லியிருக்கிறப்பா, எனக்கு தெரியாது எத்தனை பேரை காயங்களை கட்டியிருக்கிறீங்க எனக்கு தெரியாது. எத்தனை பேர் என்னையினால் அபிஷேகம் பண்ணியிருக்கிறீங்க தெரியாது. எத்தனை இருதயங்களை கர்த்தர் ஆண்டவரே நீ சமாதானத்துக்குள் ஆக்கியிருக்கேன்னு தெரியாதுப்பா. நான் நீங்க சொன்ன வார்த்தையை சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே. நல்ல சமாரியனாகிய இயேசு தம்முடைய பிள்ளையோட வாழ்க்கையில போதுமானவராக இருப்பீராகப்பா. எல்லாம் தூக்கி சுமப்பீராக ஆண்டவரே. பெருமிதத்தோடு நிற்கிறவர்கள், பாரத்தோடு நிற்கிறவர்கள், பயத்தோடு
எல்லாரையும் கருத்தில் கொடுக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் சின்ன வார்த்தையின்படியே பிள்ளைகளை தோளிலே தூக்கி சுமப்பீராக. அன்று புதிய எண்ணெய் நான் பிள்ளைகளை அபிஷேகம் பண்ணுவீராக. காண்டாமிருகத்தின் கொம்பை போகிற பிள்ளைகளை கொம்பை உயர்த்துவீராக. எங்கள் புதிய எண்ணெய் நான் அபிஷேகம் பண்ணப்படுகிறோம். அப்படிப்பட்ட ஒரு கிருபையை ஒவ்வொரு ஆவி ஆத்மா சரீரத்துக்குள்ளே வைக்கவா. வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்குள்ள இருக்கட்டும் ஆண்டவரே. நாட்கள சாட்சியை நடத்துங்கப்பா. என் பலவீனத்தின் மத்திய நல்ல சமாளிய என் காரியங்களை கட்டி என்னை சுமந்து கொண்டார் என்கிற ஒரு சாட்சியோடு கூட ஆண்டவரே சபையை நீங்க எழுப்பப்பட்டு ஆண்டவரே ஒரு புதிய அபிஷேகத்தின் மகிமையின் வல்லமையினால நீங்க சபையை உருவாக்கணும்ப்பா. ஒவ்வொரு மீது அப்படிப்பட்ட அபிஷேகத்தின் பழைய ஆராதனை வேலை இறங்கி கொண்டிருப்பதற்காக சொல்றோம். ஒருவர் கூட வறுமையாய் இந்த இடத்தில் விட்டு போகாத படிக்கவா. ஒரு ஆத்மா கூட வறுமையாய் இந்த இடத்தை விட்டு போகாத படிக்கவா. ஆத்மாவை நன்மையினால் நிரப்புகிற தேவன் ஆண்டவரே. ஆத்மாவை நன்மையினால் நிரப்புகிறவரப்பா. ஒவ்வொரு ஆத்மாவை ஆண்டவரே நன்மையினால் நிரப்புகிறவரே. ஒவ்வொரு ஆத்மாவை நன்மையினால் நிரப்புகிறவா. இவர்கள் மீது உடைய கண்கள் வைக்கப்பட்டிருப்பதாக. இவர்கள் மீது ஆண்டவரே உடைய கிருபை வைக்கப்பட்டிருப்பதாக. இவர்கள் மீது உடைய பாதுகாப்பு வைக்கப்பட்டிருக்கிறதா ஆண்டவரே. யாரை விடுதலாமோ என்று சொல்லி சத்துரு வலைகளை விரித்துக் கொண்டு ஓடி ஓடி ஆண்டவரே தேசத்தை சுற்றிலும் ஆண்டவரை ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு பெரிய ஒரு அங்கலாய்ப்பை பார்க்கிறோம் ஆண்டவரே. தேவ கிருபை எங்கள் பிள்ளைகள் மீது இருக்கட்டும் ஆண்டவரே. இவர் போகிற இடங்களில வேலை பார்க்கிற இடங்களில இவர் செய்கிற எல்லா கிரியைகளிலையும் கர்த்தருடைய கரங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நல்ல சமாதியனாய் எங்களுக்கு வெளிப்படுகிறார்கள். நல்ல சமாதியனாய் எங்களை தூக்கி சுமக்கிறார்கள். எங்கள் காயங்கள் எல்லாம் கற்றுகிறார்கள். எங்கள் சமாதானத்தினால் நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லி செல்லுகிறதற்காக எல்லா ஆராதனை வேலைக்காக நன்றியப்பா. நீங்களுடைய பரிசுத்த பிரசன்னத்தினால நிரப்பிக் கொண்டிருக்கிறீரே நன்றியப்பா. உடைய பரிசுத்த மகிமையினால நிரப்பிக் கொண்டிருக்கிறீரே தேவ கிருபைக்காக நன்றி ராஜா. உடைய கருத்தில் முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். பரிசுத்தப்படுத்துங்க. மீதியுள்ள பகுதி முழுவதும் கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட நீங்கள் வழிநடத்தட்டும். துதியும் கனமும் மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில்